பைக் மெக்கானிக்காக இருந்த ஒருத்தர் எப்படி மாஸ் ஹீரோவாக ஆனார்? அஜித்குமார் சாரோட ஸ்டோரி பார்த்துடலாமா? சினிமா பேக்ரவுண்ட் இல்லை, காட்ஃபாதர் இல்லை, பல ஆக்சிடெண்ட், பல ஃபெயிலியர். ஆனால் இன்று தமிழ் சினிமாவின் பிக்கஸ்ட் ஸ்டாரில் ஒருவராக இருக்கிற அஜித்குமார் இன்று ரசிகர்கள் தலன்னு கொண்டாடுற அஜித்குமார் ஒரு காலத்தில் பைக் மெக்கானிக் வேலை பார்த்தார். அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே ஈஸியாக இல்லை. ஸ்கூல் கம்ப்ளீட் கூட பண்ணலை. ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக சின்ன வயசுலேயே வேலைக்கு போனார். பைக் மீது அவருக்கு இருந்த ஆர்வத்தினால ஒரு பைக் மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்க்குறார். அவருக்கு பைக்கில் ஸ்பீடு, ரிஸ்க்கு இந்த மாதிரி செக் பண்ணது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வாழ்க்கையை வேறு திட்டம் வைத்திருந்தது. மாடலிங் சான்ஸ் கிடைச்சது. அதன் மூலம் ஸ்லோவாக சினிமா வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. முதலில் ஸ்மால் ரோல், பின்னர் ஹீரோ சான்ஸ். ஆனால் ஆரம்பத்தில் பெரிய சக்ஸஸ் இல்லை. பல படங்கள் ஃப்ளாப். மேலும் ஒரு பெரிய பிரச்சனை, ஆக்சிடெண்ட். பைக் ரேசிங்கில் ஏற்பட்ட இன்ஜுரிஸ் காரணமாக அஜித்துக்கு பல சர்ஜரி நடந்தது. ஒரு ரிப்போர்ட் படி அவருக்கு சர்ஜரி நிறைய நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பல நாட்கள் சிவியர் பெயினில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. சில நேரங்களில் ஈவன் நடப்பதற்கு கஷ்டப்பட்டாருன்னும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பலர் நினைத்தது அவரோட ஆக்டிங் லைஃப் முடிஞ்சது. ஆனால் அஜித் கிவ் அப் பண்ணலை. பெயின் இருந்தாலும் ஷூட்டிங் வந்தார். ஸ்லோவாக கம்பேக் கொடுத்தாரு. அதற்கு பிறகு வந்த படங்கள் வாலி, தீனா, வில்லன். இந்த 3 படங்கள் அவருக்கு பெரிய ஹிட்டை கொடுத்தது. எஸ்பெஷலி தீனா படம். அந்த படத்துக்கு பிறகு தான் ரசிகர்கள் அவரை தலன்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு மாஸ் ஃபேன் பேஜ் கிரியேட் ஆச்சு. ஆனால் ரசிகர்கள் அஜித்தை இன்னும் அதிகமாக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவருடைய சினிமா அவுட் சைடில் கூட அவர் ப்ரைவேட் லைஃப்பை வாழ்கிறார். பைக் ரேஸ், கார் ரேஸ், குக்கிங், ஃபோட்டோகிராஃபி, தனக்கு பிடித்த விஷயங்களை சைலண்டாக என்ஜாய் பண்ணுறார். அதனால்தான் அஜித்குமார் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, செல்ஃப் மேட் இன்ஸ்பிரேஷன். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அவர் ஒரு கோல் நோக்கி போய்கிட்டே இருக்கார். ஷூட்டிங் இல்லாத டைம் கூட கார் ரேஸ், பைக் ரேஸ், ஃபோட்டோ ஷூட்டுன்னு அவரோட லைஃப்பை அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. தென் வியூஸும் நல்லா கிடைக்குது. அடுத்ததாக எந்த நடிகரோட ஸ்டோரி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யாவா இல்லது தனுஷான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அவங்களோட ஸ்டோரியும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் சினிமா ஸ்டோரிஸ், கிட்ஸ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் இது எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.